நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் பெண்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெரும் மாற்றம் செய்யப்பட உள்ளது. இதுவரை 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர மகளிர் உரிமை தொகையானது விரைவில் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுகையில், தாவேகா அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி இந்த தொகை உயர்வு விரைவில் அமல்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் களத்தில் பெண்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் வகையில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது உறுதியாகியுள்ளது. அமைச்சருடைய இந்த நேரடி அறிவிப்பு தமிழகத்தின் லட்சக்கணக்கான குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சோ பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையா தற்பொழுது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தொகையானது 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அவங்களுடைய தேர்தல் அறிவிப்புல அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் இந்த தொகையானது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.